33A மக்கள் பிரதிநிதி சட்டத்தின்படி அவருடைய வேட்புமனுவை நிராகரிக்கணும்னு மனு கொடுத்தோம். இப்ப இந்த மனு கொடுத்து கீழே வந்து பேசும்போது போலீசார் அதை இடையூறு பண்ணாங்க. நீங்க காட்சிகளை பார்த்திருப்பீங்க. காரணம், அந்த தகவல்கள் வெளியே வரக்கூடாது, மக்கள்கிட்ட வரக்கூடாதுன்னு நினைச்சு தடுத்தாங்க. இந்த சூழ்நிலையில நாங்க அப்ஜெக்ஷன்ல என்ன சொன்னோம் அப்படின்னா, அவருக்கு 2 கம்பெனி இருக்கு. ஒன்னு ரெட் ஜெயண்ட் கம்பெனி ஒன்னு இருக்கு. இன்னொன்னு வந்து அவருக்கு ஸ்னோ ஹவுசிங் லிமிடெட் ஒன்னு இருக்கு. இதுல ரெட் ஜெயண்ட்ல அவர் கடந்த 21ல அவர் சொன்ன தொகை வந்து 7,36,00,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னு சொன்னார். தற்போது அந்த கம்பெனியை விட்டு வெளியே வந்துட்டேன்னு சொல்றாரு. அப்ப அந்த பணம் எங்க போச்சுன்னு அவர் சொல்லியிருக்கணும், அதை சொல்லல. அது மாதிரி ஸ்னோ ஹவுசிங்ல அவருக்கு 11 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் லோன் கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. இப்போ இந்த அஃபிடவிட்ல அது 10 கோடியா குறைஞ்சிட்டு. அப்ப அந்த 1 கோடி எங்க போச்சுன்னு சொல்லல. அவரது மனைவி அவங்க வந்து ரெட் ஜெயண்ட்ல இப்போ 2 கோடியே இந்த அஃபிடவிட்ல இந்த வருடம் 2,63,00,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. அந்த பணம் எங்க இருந்து வந்துச்சுன்னு அவங்க சொல்லணும், அதை சொல்லல. அது மட்டும் இல்லாம அவங்க ராஜ் ப்ரமோட்டர்ஸ் அவங்க இருக்காங்க, டைரக்டர் இருக்காங்க. அது 5,76,00,000 ரூபாய நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் இங்க சொல்றாங்க. ஆனா கம்பெனியில, அதாவது MCA என்று சொல்லப்படுகிற மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ், அதுல வந்து அவங்க தாக்கல் செய்திருக்கிற பேலன்ஸ் ஷீட்ல இதெல்லாம் தவறா சொல்லிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இப்ப இந்த தொகையை இங்க சொன்னாங்க 5,76,00,000, அங்க சொல்றாங்க 6,75,00,000. நான் வந்து இங்க இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறாங்க, கடன்ங்கிறாங்க. இதெல்லாம் தப்பு. ஏன் தப்புன்னு நான் சொல்றேன்னா, ஒரு அஃபிடவிட்ங்கிறது என்ன அப்படின்னா, நான் சொல்வதெல்லாம் உண்மை, இது உண்மையை தவிர வேற இது இல்லைன்னு பிரமாண பத்திரம்னா அவர் சத்தியம் செய்து பிரமாணம் செய்யறது. அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர், அவர் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறவர். அப்ப அவர் சொல்லப்படுகிற தகவல்கள் உண்மையா இருக்கணும். ஆனா இதுல எல்லாமே தவறா, முன்னுக்கு முரணா இருக்கு. அப்படி முன்னுக்கு முரணா இருந்தா அது தவறானது. இப்ப அஃபிடவிட் எதுக்காக வாங்குறாங்க? இதுக்காக வாங்குறாங்க. அப்ப தன்னுடைய கல்வி தகுதி, அவர் BA படிச்சிருந்தாருன்னா அதுக்கான சர்டிபிகேட் கொடுன்னு கேட்பாங்க. அவர் வந்து கடனாளினா அதுக்கான சர்டிபிகேட் கொடு, சொத்து எவ்வளவுன்னு கேட்பாங்க, சர்டிபிகேட் கொடுக்கணும். அதே மாதிரி அவர் மீது வழக்கு இருந்தா இருக்கு இல்லங்கிறதுக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும். அது கொடுக்கிற சர்டிபிகேட் உண்மையா இருக்கணும் நம்ம நம்புறோம். ஏன்னா மக்களுக்கு உண்மை நிலவரத்தை சொல்லணுங்கிறது தான் எலெக்ஷன் கமிஷனோட உத்தரவு, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். ரைட் டு நோ அபவுட் த கேண்டிடேட்ங்கிறது ஒருத்தருடைய ஃபண்டமெண்டல் ரைட். இந்த தொகுதியில போட்டியிடுகிறவருக்கு, இந்த தொகுதியில வாக்காளராக இருக்கவருக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்கு, அதுக்கு உரிமை இருக்கு. அதை மறைச்சா தப்பு. அப்ப அதை வந்து டிஸ்மிஸ் பண்ணணும், நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு நாங்க சொன்னோம். அதை வந்து எதிர்த்து நாங்க சொன்னதை ஏற்றுக்கொண்டு அவங்க வந்து அவங்கள அக்செப்ட் பண்ணிட்டோம்னு சொன்னாங்க. அது தவறு. இது நீதிமன்றத்திற்கு, நீங்க நீதிமன்றத்தில் பாத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. எங்க சட்ட போராட்டம் தொடரும். 2021 அதாவது இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். 2021 தற்போது என்ன சொல்றாங்கன்னா, அவர் ரெட் ஜெயண்ட்ல இல்ல. இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா, ரெட் ஜெயண்டோட இன்பநிதி இப்ப டைரக்டர் சொல்றாங்க. அந்த இன்பநிதிக்கு 2020 பேன் கார்டே இல்ல. அப்ப பேன் கார்டே இல்லாத ஒருத்தர் உடனடியா பெரும் பணக்காரனானது எப்படி? அவருக்கு இந்த பணம் எங்க இருந்து வந்துச்சுன்னு சொல்லணும். இதெல்லாம் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய, அவங்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு வந்து அவருக்கு இருக்கு. அதனாலதான் அஃபிடவிட். அப்ப அஃபிடவிட் அதாவது பிரமாணம் பத்திரம் அப்படின்னு தமிழ்ல பேர். பிரமாணத்துல பொய் சொல்லிட்டா அவர் தேர்தலில் நிக்க தகுதி இல்லாதவர். எனவே அவருடைய வேட்புமனுவை நிராகரிக்கணும்னு கேட்டோம். நீதி அவருக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதை மெக்கானிக்கலா, நாட் அப்ளைங் ஆன் மைண்ட், நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் சொல்லுவாங்க. அப்ளை பண்ணாம எந்திரத்தனமாக செயல்பட்டு இதையெல்லாம் நீங்க நீதிமன்றத்தில் பாத்துக்கோங்க, இது மெட்டீரியலி அஃபெக்டட் இல்ல, அதனால நான் அவங்க வேட்புமனை ஏற்றுக்கொள்கிறேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இது நீதிமன்றத்துக்கு போகும். எப்படின்னா, ஒரு வேட்பாளருடைய தகுதி என்ன, அவர் உண்மை சொல்லியிருக்காரா சொல்லலையா, அவர் கடன் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிய வேண்டியது வாக்காளருக்கு உரிமை. அந்த வாக்காளர் உரிமையை தட்டி பறித்தால் நீதிமன்றம் தலையிடும். அதுக்கு பல வழக்குகள் இருக்கு. இந்த எங்களுடைய சட்ட போராட்டம் தொடரும்.